மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறள் என்பதில் 4 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில சொல்லாமை ஆகிய 4 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். விருந்தோம்பல். அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. மோர்ந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினரினுடைய உள்ளம் வாடிவிடும். கல்லாமை. அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஊக்கமுடைமை. ஊக்கமே நிலையான செல்வம். மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. பயனில சொல்லாமை. நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக. பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 3 கூடி தொழில் செய் என்ற இயலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் என்ன? காரணத்திற்காக இந்த இயலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தமிழர்களின் பண்டைய வணிகம் குறித்து அறிதல். தமிழர்களினுடைய பண்டைய வணிகம், பழங்காலத்து வணிகத்தை பற்றி, எத்தகைய வணிகத்தை அவர்கள் செய்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம். பல்வேறு தொழில்கள் குறித்து அறிதல். பல்வேறு வகையான தொழில்கள் இருக்கின்றன. அந்த தொழில்களை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம். வணிகத்தின் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளுதல். வணிகத்தினுடைய வளர்ச்சி நிலைகள், வணிகமானது எந்தளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக இருக்கின்றது என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தொழில் மூலம் அடையும் முன்னேற்றத்தை உணர்தல். ஒரு சில தொழில்கள் செய்வதன் மூலமாக நாம் முன்னேற்றம் அடைகின்றோம். அப்படி முன்னேற்றம் அடையக்கூடிய தொழில்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த இலக்கணம். சுட்டி எழுத்துகள், வினா எழுத்துக்களை பொருத்தமாக பயன்படுத்துதல். சுட்டி எழுத்துக்கள் என்பது என்ன? வினா எழுத்துக்கள் என்பது என்ன? அந்த சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள் என்பவை எங்கு வருகின்றன, எப்படி அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தமிழர்களினுடைய பண்டைய வணிகத்தை குறித்து அறிந்து கொள்வது, பல்வேறு விதமான தொழில்களை குறித்து அறிந்து கொள்வது, வணிகத்தினுடைய வளர்ச்சி நிலைகளை பற்றி புரிந்து கொள்வது, தொழில் மூலம் அடையக்கூடிய முன்னேற்றத்தை உணர்ந்து கொள்வது,
சுட்டி எழுத்துகள், வினா எழுத்துகள் இவற்றை பொருத்தமாக பயன்படுத்துவது, இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 50 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. முடியரசன். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் அவர்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் என்ற ஊரில் பிறந்தவர். 7/10/1920 சுப்பராயலு, சீதாலட்சுமி அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் துரைராசு என்பவர். பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவராக விளங்கியவர். தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியவர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரோடு நெருங்கி பழகியவர். முற்போக்கு சிந்தனைகளை தன்னுடைய பாடல் வடிவில் தந்தவர். காரைக்குடியில் உள்ள மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். இவருடைய ஆசிரிய பணியை பாராட்டி 1974 நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு என்றெல்லாம் இவர் பாராட்டப்படுகின்றார். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார் இவர். 1989 பாவேந்தர் விருதையும் 1998 கலைமாமணி விருதையும் பெற்றவர். முடியரசன் அவர்கள் 3/12/1998 இயற்கை எய்தினார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலானது புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. பழந்தமிழரினுடைய வீரம், வலிமை, வணிகம், அவர்களுடைய பெருமை இவற்றை பற்றியெல்லாம் தன்னுடைய புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கூடிய அப்பாடலின் மூலமாக அவற்றை தெளிவுற வெளிப்படுத்துகின்றார் முடியரசன் அவர்கள். பாடலை காண்போமா மாணவர்களே? நன்றி. நானிலம் படைத்தவன். நானிலம் என்பது 4 நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய இந்த 4 நிலங்கள்தான் நானிலம் என்று சொல்லப்படுவது. காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான். இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அப்படி நாடோடிகளாக வாழ்ந்து வரும் பொழுது காடுகளில் தான் வாழ்ந்து வந்தார்கள். வீடு என்பதெல்லாம் கிடையாது. காடுகளில் வாழும் பொழுது அந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய அந்த காடுகளை பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றவாறு நன்கு பண்படுத்தி அதற்கு தேவையான விளைநிலங்கள் என்பதையும் அவன் உருவாக்கினான். பயிர்கள் விளைவதற்கு தேவையான விளைநிலங்களாக அவற்றை மாற்றியமைத்தான். அங்கே பயிர்களையும் விளைவித்தான். ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். அதன் பிறகு வீடுகள் என்பதை ஒரு இடத்தில் நிலையாக வாழ ஆரம்பித்த பொழுது வீடுகள் என்பது கட்டப்பட்டு ஊர்கள் என்பதை உருவாக்கினான். ஊர்களை உருவாக்கியதன் வாயிலாக ஒன்று கூடி வாழ ஆரம்பித்தான். பல்வேறு வகையான தொழில்கள், பல வகைப்பட்ட தொழில்கள் செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை
அந்த நிலையிலிருந்து சற்று மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். இதன் மூலமாக தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய உழவு தொழிலையும் தான் விளைவித்த பொருள்கள் மூலமாக தன்னுடைய வாணிகத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அவன் சற்று மேம்படுத்தி கொண்டான். அத்தகைய தமிழரினுடைய வணிக மேன்மையை பற்றி இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடலை காண்போமா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடிபறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். பாடல் புரிந்ததா மன்னர்களே? நன்றி. கல்லெடுத்து முள்ளெடுத்து கல்லை எடுத்து கற்களும் முள்ளெடுத்து முற்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை கற்களும் முற்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளை அந்த காட்டு பெருவெளியை காடுகளாக இருந்த அந்த நிலப்பகுதிகளை பெருவெளியை பெரிய நிலப்பரப்புகளை மல்லெடுத்த திண்டோள் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற தன்னுடைய உடல் வலிமையினால் அவற்றை திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி தன்னுடைய உடல் வலிமையினால் மரம் வீரம் தன்னுடைய வீரத்தினாலும் வீரம் மிகுந்த தன்னுடைய உடல் வலிமையினால் அவற்றை வளப்படுத்தி நன்கு பண்படுத்துகின்றார்கள். கற்களும் முற்களும் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு பெருவெளியை பெரிய நிலப்பரப்புகளை திருத்தி பண்படுத்துகின்றான். தன்னுடைய உடல் வலிமையினால் வளத்தை அங்கே பெருக்குகின்றான். ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான். ஊராக்கி காடுகளை நன்கு திருத்தி பண்படுத்தி
அவற்றை வளப்படுத்த பிறகு அங்கே ஊர்கள் என்பதை உருவாக்குகின்றான். அதன் பிறகு நகரம் என்பதையும் உருவாக்குகின்றான். அதன் பிறகு நாடு, இவற்றையெல்லாமே உருவாக்கி வாழுகின்ற பெருமையை பெற்றான் மனிதன். தன்னுடைய உடல் வலிமையினால் காடுகளை திருத்தி வளப்படுத்திய பிறகு ஊர்களை உருவாக்குகின்றான், நகரங்களை உருவாக்குகின்றான், நாட்டை உருவாக்குகின்றான். இவற்றையெல்லாம் உருவாக்கி வாழுகின்ற பெருமையை அவன் பெற்றான். யாரு? தமிழன். தமிழன் இவற்றை பெறுகின்றான். ஊர், நகரம், நாடு இவற்றையெல்லாமே உருவாக்கி அங்கே வாழுகின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன். மாநிலத்தில், இந்த மாநிலத்தில் நிலப்பகுதிகளினுடைய தன்மையை உணர்ந்து முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என்ற நிலத்தினை நால்வகைப்படுத்துகின்றான். மலை சார்ந்த பகுதி எப்படின்னா அது குறிஞ்சி, காடு சார்ந்த பகுதி என்றால் அது முல்லை, வயல்வெளிகள் சார்ந்த பகுதி அது மருதம், கடலை சார்ந்து இருக்கக்கூடிய, கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அது நெய்தல் என்றே நிலத்தினை நால்வகைப்படுத்துகின்றான் அந்த நாகரீக மனிதன். நிலத்தை என்ன செய்கின்றான்? 4 வகைகளாக பாகுபாடு செய்கின்றான். அப்படி 4 வகைகளாக பாகுபாடு செய்த தமிழன் பழந்தமிழன். மலை சார்ந்த நிலப்பகுதி குறிஞ்சி என்றும், காடு சார்ந்த நிலப்பகுதி முல்லை என்றும், வயல் சார்ந்த நிலப்பகுதி மருதம் என்றும், கடல் சார்ந்த பகுதி நெய்தல் என்றும் அவற்றை வகைப்படுத்துகின்றார்கள் பழந்தமிழர்கள். இப்படி 4 வகை நிலமாக வகைப்படுத்திய பழந்தமிழரை நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் என்று சொல்கின்றார்கள். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடிபறித்தான். ஆழக்கடல் கடந்தான், மிகவும் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்கின்றான். அஞ்சும் சமர் செய்தான், தன்னுடைய பகைவனுக்கு அச்சத்தை தரக்கூடிய வகையில் சமர் செய்தான். சமர் என்றால் போர். தன்னுடைய பகைவனை அஞ்சும் அளவிற்கு போர் செய்து அந்த போர்களிலும் அவன் வெற்றி பெற்றான். சூழும் பனிமலையை சுற்றி கொடிபறித்தான். பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இமயமலையில் தன்னுடைய வெற்றி கொடியை அங்கே நாட்டுகின்றான். பனி சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய இமயமலையில் தன்னுடைய வெற்றி கொடியை அங்கே நாட்டுகின்றான். முக்குளித்தான், ஆழ்கடலில் மூழ்கி முக்குளிக்கின்றான், முத்தெடுக்கின்றான். தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதலான. தோணிக்குள், தோணினா கப்பல், கப்பலில் ஏலம், மிளகு போன்ற பொருள்களை எல்லாமே எடுத்துக்கொண்டு மீதூர, நீண்ட தூரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சியோடு நீண்ட தூரம் பயணம் செய்கின்றான். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். தன்னுடைய நாட்டில் விளையக்கூடிய பண்டங்களினால் அந்த பண்டங்களை எல்லாமே தன்னுடைய கப்பலில் ஏற்றிக்கொண்டு, படகில் ஏற்றிக்கொண்டு கண்டங்கள் தோறும் சுற்றி கொண்டு, எல்லா கண்டங்கள் தோறும் சுற்றி கொண்டு களமேறி வந்தவன். கப்பலில் பயணம் செய்து பல கண்டங்களுக்கு சென்று வாணிகம் செய்து வந்தவன். அஞ்சாமை மிக்கவன்தான், எதற்குமே அஞ்சாதவன், யாரை கண்டுமே பயப்படாதவன் அவன். ஆனால்
சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். எதை கண்டுமே பயப்படாதவன் அவன். ஆனால் சான்றோர்கள் எதற்கு அஞ்சுகின்றார்களோ, சான்றோர்கள் எதற்கு அஞ்சுவார்கள்? தீமைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள். அப்படி சான்றோர்கள் அஞ்சக்கூடிய அந்த தீமைகளை செய்வதற்கு மட்டுமே அவன் அஞ்சுவானே தவிர வேறு எவற்றை கண்டும் அவன் அஞ்சாதவனாக இருக்கின்றான். வேறு எதை கண்டும் அவன் பயப்பட மாட்டான். சான்றோர்கள் அஞ்சுகின்ற தீமைகளை செய்வதற்கு மட்டுமே அவன் அஞ்சுவானே தவிர வேறு எவற்றை கண்டும் அவன் பயப்படாதவன் என்று சொல்கின்றான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைக்குரியவர் பழந்தமிழர்கள். கற்களும் முற்களும் நிறைந்திருந்த காட்டு பெருவழியை, பெரிய நிலப்பரப்புகளை தமிழர் தம் உடல் வலிமையால் பண்படுத்தினர். இதனை காட்டுப்பெருவழியை மண்ணெடுத்த திண்டோல் என்கின்றார் முடியரசன். அதன் பிறகு ஊர்களாகவும் நகரங்களாகவும் உருவாக்கினார்கள். பின்னர் நாடாக உருவாக்கி பெருமை பெற்றனர் தமிழர்கள். இதனை நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான் என்கின்றார் முடியரசன். பிறகு நிலப்பகுதிகளினுடைய தன்மைகளை கண்டறிந்து மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதியை குறிஞ்சி என்று அழைத்தனர். காடும் காடு சார்ந்த பகுதியை முல்லை என்றனர். வயலும் வயல் சார்ந்த பகுதியை மருதம் என்றனர். கடலும் கடல் சார்ந்த பகுதியை நெய்தல் என்றனர். இவ்வாறு 4 வகை நிலமாக வகைப்படுத்திய பழந்தமிழரை நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் என்கின்றார். பழந்தமிழர் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தனர். அச்சம் தருகின்ற போர்க்களங்களிலும் வெற்றி கண்டனர். பனி சூழ்ந்த இமயமலையில் சேரமன்னன் இமயவரமன் நெடுஞ்செயரலாதன் வில் பொறித்து தன் வெற்றி கொடியை நாட்டினான். கனக விசையர் என்னும் 2 மன்னர்களை வென்றான். இமயமலையிலிருந்து சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை செய்ய கல்லை அவர் தலையில் சுமந்து வருமாறு செய்தான். இதை சூழும் பனிமலையை சுற்றி கொடிபொறித்தான் என்கிறார் முடியரசன். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர் தமிழர். ஏலம் மிளகு போன்றவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் வணிகம் செய்தனர் என்பதை பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் என்கிறார். கப்பலில் உலகை வலம் வந்த தமிழர் எதற்கும் அஞ்சாதவராய் வாழ்ந்தார்கள். ஆனால் சான்றோர்கள் அஞ்சுகின்ற தீமைகளை செய்வதற்கு மட்டுமே அஞ்சுவார்கள். இதனை அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்கிறார் முடியரசன். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது நானிலம் படைத்தவன் என்பதை பற்றி பார்த்தோம். கற்களும் முற்களும் நிறைந்திருந்த காட்டு பெருவழியை, பெரிய நிலப்பரப்புகளை தமிழர் தம் உடல் வலிமையால் பண்படுத்தினர். இதனை காட்டுப் பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் என்கிறார் முடியரசன். அதன் பிறகு ஊர்களாகவும் நகரங்களாகவும் உருவாக்கினார்கள். பின்னர் நாடாக உருவாக்கி பெருமை பெற்றனர் தமிழர். இதனை நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான் என்கிறார் முடியரசன். பிறகு நிலப்பகுதிகளின் தன்மைகளை கண்டறிந்து மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதியை குறிஞ்சி என்று அழைத்தனர். காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியை முல்லை என்றனர். வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை மருதம் என்றனர். கடலும் கடல் சார்ந்த பகுதியை நெய்தல் என்றனர். இவ்வாறு 4 வகை நிலமாக வகைப்படுத்திய பழந்தமிழரை நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் என்கிறார். பழந்தமிழர் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தனர். அச்சம் தருகின்ற போர்க்களங்களிலும் வெற்றி கண்டவர்கள். பனி சூழ்ந்த இமயமலையில் சேரமன்னன் இமயவரமன் நெடுஞ்செயரலாதன் வில் பொறித்த தன் வெற்றி கொடியை நாட்டினான். கனக விசையர் என்னும் 2 மன்னர்களை வென்றான். இமயமலையிலிருந்து சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை செய்ய கல்லை அவர் தலையில் சுமந்து வருமாறு செய்தான். இதை சூழும் பனிமலையை சுற்றி கொடிபறித்தான் என்கிறார் முடியரசன். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர் தமிழர். ஏலம் மிளகு போன்றவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் வணிகம் செய்தனர். கப்பலில் உலகை வலம் வந்த தமிழர் எதற்கும் அஞ்சாதவராய் வாழ்ந்தனர். ஆனால்
சான்றோர்கள் அஞ்சுகின்ற தீமைகளை செய்ய மட்டுமே அவர்கள் அஞ்சுவார்கள். இவற்றை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 50 மற்றும் 51. பக்கம் எண் 50 நானிலம் படைத்தவன் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 51 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. பக்கம் எண் 52 எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. எடுத்துக்கொண்டீர்களா? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம்: மகிழ்ச்சி, துன்பம், வீரம், அழுகை. போர்க்களத்தில் எந்த குணம் வெளிப்படும்? மகிழ்ச்சியாம், துன்பமா, வீரமா, அழுகையாம்? வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: கல்குட்டல் அடுத்து, கல்குட்டல் எடுத்து, கல்குட்டல் அடுத்து, கல்குட்டல் எடுத்து. இதில் கல்லெடுத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல்குட்டல் எடுத்து. அடுத்து மூன்றாவது நானிலம். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: நா குட்டல் நிலம், 4 குட்டல் நிலம், நா குட்டல் நிலம், நான் குட்டல் நிலம். இதில் எது நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? 4 குட்டல் நிலம். நாடு குட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்: நாடென்ற, நாடென்ற, நாடு என்ற, நாடு அன்ற. இது நாடென்ற. சரியானது. அடுத்து 5 களம் குட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்: களம் ஏரி, களமரி, களன் ஏரி, களமேரி. களமேரி ஈ. சரியானது. குறித்து கொண்டீர்களா? அடுத்தது வினாக்கள். குருவினா: 4 நிலங்கள் என்பன யாவை என்பது இருக்கின்றதா? அந்த வினாவிற்குரிய விடை பக்கம் எண் 51 பாடலின் பொருளில் 3வது வரியில் பாருங்கள். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மனிதன் இருக்கின்றதா? அது குருவினா 1. அடுத்து குருவினா 2 தமிழன் எதற்கு அஞ்சினான்? பாடலின் பொருளில் கடைசி பத்தி, 2வது பத்தியில் கடைசி வரி: சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அது குருவினா 2. குறித்து கொண்டீர்களா? சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அடுத்து குருவினா 3 தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான்? தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான்? பாடலினுடைய பொருளில் 2வது பத்தியில் 3வது வரியிலிருந்து: ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். அது குருவினா 3. குறித்து கொண்டீர்களா? அடுத்து சிறுவினா: தமிழன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான்? தமிழன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான்? பாடலின் பொருள் இருக்கின்றதா? அதில் முதல் பத்தியில் முதல் வரியிலிருந்து: தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பகுதியை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமை பெற்றான். அது சிறுவினா 1. குறித்து கொண்டீர்களாம். அடுத்து சிறுவினா 2 தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை? தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவது. பாடலினுடைய பொருளில் நாம் ஏற்கனவே குருவினா 1க்கு குறித்திருப்போம் இருக்கின்றதாம்: முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரீக மனிதன் அவன். அதிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வென்றான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான்.
ஆழக்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் என்பது வரைக்கும் சிறுவினா 2 குறித்து கொண்டே இருக்கலாம். இதில் குருவினாக்கள் 3ஐயும் எழுதிக் கொள்ளுங்கள், சிறுவினாக்கள் 2ஐயும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினாக்கள் மட்டும், படிப்பது குருவினாக்களும் சிறுவினாக்களும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.